ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் மையன்பர்களுக்கு உங்கள் வீட்டு ஜோதிடர் சரவணாமிர்தம் வணக்கம் கூறி பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள், ஆசீர்வாதம். குரு பெயர்ச்சி அதற்கு முன்பாக புத்தாண்டாக பரபவ ஆண்டு வருகிறது. எல்லோருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். குரு பகவான் பயிற்சியாகிறார். மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வருகிறார்கள் 1/6/2026. குரு பகவான் யார்? தேவகுரு, பிரகஸ்பதி, அஷ்டமாசிதிகளுக்கு அதிபதி. தங்கம், கோமேதகம், வைரம், வைடூரியம், ரத்னம், மாணிக்கம், முத்து இது போன்ற ஆபரணங்களுக்கு அதிபதி. குழந்தை மழலை செல்வங்களுக்கு குரு பகவான் அதிபதியாகிறார். ஆக இந்த குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வருகிறார்கள். 12 ஆண்டுகள் 12 கட்டங்களை சுற்றிவிட்டு 12வது ஆண்டாக கடகத்திற்கு வருகிறார். குரு பகவான் கடகத்திற்கு வந்தால் என்ன? குரு உச்சம் பெறக்கூடிய இடமே அதுதான். ஆகவே அங்கு வருகிறார். 12 ராசிக்காரர்களுக்கும் பல வகையான நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி வாரி வாரி வழங்க வருகிறார்கள். விருச்சிக ராசி நேயர்களே, பரபவ ஆண்டின் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் விருச்சிக ராசி நேயர்கள் எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அஷ்டமத்தில் குரு பகவான் இருந்தார். என்ன செய்யுமோ எது செய்யுமோ மாற்றம் வரும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பீங்க. ஏமாற்றம் தான் வந்தது தவிர மாற்றம் வரல. இனி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் வெற்றி மேலே வெற்றி தான் வரும். விருச்சிக ராசிக்கு குரு பகவான் உச்சத்தில் வந்து மிதுனத்திலிருந்து இப்போது கடகத்துக்கு வந்திருக்கிறார். கடகத்துக்கு வந்தால் என்ன பண்ணுவார்? உச்சம் பெற்ற குரு உங்களுக்கு 9ல் குரு வந்துட்டான். ஒரு பழமொழி கூட உண்டுங்க, ஓடி பொண்ணுக்கு 9ல் குரு. அது என்ன ஓடி பொண்ணுக்கு 9ல் குரு அப்படின்னா, அது தவறே செய்தால் கூட மற்றவங்க பார்வைக்கு இவர் ஏதோ செய்திருக்கார், அது நமக்கு தெரியல அப்படின்னு காப்பாற்றி விடக்கூடிய அந்த குரு பகவான் தான் இருக்கார். ஓடி பொண்ணுக்கு 9ல் குரு. அது மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய இப்போ மாற்றங்கள் அத்தனையும் நேற்று ஏமாற்றமாக இருந்தது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா விருச்சிக ராசி நேயர்கள் அத்தனை பேருக்கும் பார்த்தீங்கன்னா 9ல் குரு வரும்போது மாற்றம் எப்படி இருக்கும்? அது முன்னேற்றமாக இருக்கும். ஏற்றத்துக்கு மேலே ஏற்றம், முன்னேற்றமாக தான் இருக்கும். ஆக எல்லாமே மகிழ்ச்சி தான். திருமணங்கள் ஆகாத ஆண் பெண் அத்தனை பேருக்கும் திருமணங்கள் கைகூடி வரும். படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லையான்னு கஷ்டப்பட்டு இருந்தால் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் நிறைய நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உயர்ந்த பணிகள் கிடைக்கும். இந்த இடத்துலையே நம்ம இருக்குமே, எப்போ தான் வெளியே போகிறோம், வேறு வேலைக்கு போகிறோம்னு நினைக்க போகிறவங்களுக்கு கூட எதிர்பார்க்காத வகையில் வேலை மாற்றங்கள், வேலை உயர்வுகள், சந்தோஷத்தோடு கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபர்லாம் கிடைக்கும். தாமதமாக இருந்த அத்தனை மாணவ செல்வங்களுக்கும் கல்வியில் எதிர்பார்த்த இடம் கிடைக்கலையேன்னு வருத்தப்படுந்த அத்தனை பேருக்கும் உயர்வான ஒரு எண்ணங்கள், அந்த எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பை உங்களுக்கு எல்லாருக்கும் நினச்சது கிடைக்கும். ஆக அந்த மாதிரி தான் இருக்குது. மாணவ செல்வங்கள் மட்டுமல்ல, இல்லறத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், தொழில்துறையில் இருக்க அத்தனை பேருக்கும், எல்லா துறையில் சேர்ந்த விருச்சிக ராசி அத்தனை அன்பர்களுக்கும் ஒரு அருமையான ஜாக்பாட், நல்ல ஒரு உயர்வு, நல்ல ஒரு சந்தோஷம் தான் கிடைக்கும். நீங்கள் நினச்சதெல்லாம் கண்டிப்பாக பழிக்கும். நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க, சார் நீங்கள் சொன்னது நடந்தது சார் நீங்கள். ஆக எல்லாருக்குமே சிறப்பான, ஏன்னா குரு வச்சு தான் நம்ம பேசுகிறோம். குரு பகவான் வந்து நல்ல நிலையில் இருக்கிறார், நல்லபடியாக செய்வார் உங்களுக்கு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய தசா புக்தி எப்படி இருக்குது பாருங்கள். 6, 8, 12 அந்த தசைகள் நல்லா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அந்த தசைகள்லாம் சரியானபடி இருக்கணும் தசா புக்தி. அதுக்கு தான் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஜோதிட வல்லுநர்கள், ஜோதிட ஜாம்பவான்கள், நல்ல ஒரு ஜோதிட குருமார்கிட்ட போய் உங்கள் ஜனன ஜாயத்தை காட்டுங்க. இந்த சொல்லக்கூடிய பலன்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 20 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி வரும், 40 வயசு 60 வயசு இருக்கிறவங்களுக்கு வரும். தசா புக்தி தான் முக்கியம். தசாநாதன் என்ன சொல்கிறார், கோல்சாரம் என்ன சொல்லுது, இதெல்லாம் பார்க்கணும். விருச்சிக ராசி நேயர்கள் குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கிறார், அதனால் நல்லபடியாக நீங்கள் இருப்பீங்க. ஆக வாய்ப்பு இருப்பவர்கள் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த திட்டக்குடி குரு பகவான் பாருங்கள். அப்படியே போக முடியலையா, விநாயக பகவான் உங்கள் தெரு முனையில் எல்லா இடத்துலையும் அருள் பாலிக்கக்கூடிய விநாயக பெருமானை தரிசனம் பண்ணுங்கள். அபிஷேகம் ஆராதனை பண்ணுங்கள். அவங்கவுங்க செலவுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள். எல்லாமே சிறப்பாக இருக்கும். வெற்றி உங்களுக்கு தான்.